அடங்க மறுக்கும் அண்ணாமலை அவரை எப்படி அடக்க முடியும்? முடிந்தவரை முயற்சி செய்து பார்த்தவர்களுக்கெல்லாம் தோல்விதான் மிச்சம். நல்லவனாக வேஷம் போட்டவர்களும் சரி, ஏன் சிறைக்குச் சென்று திரும்பியவனும் நல்லவன் போல் பேசி இனி இந்த அண்ணாமலையின் கதை முடிந்தது என்று எண்ணி, அண்ணாமலை இருக்கும் இடம் இப்போது எங்கே, தன் கட்சியே அவரை ஒதுக்கி உள்ளதே என்றும், அதையும் மீறி உடன் இருந்தவர்களே இவர் கதை முடிந்தது என்றெல்லாம் பேசி கனவில் மிதந்தனர். ஆனால் அண்ணாமலை, நான் எப்போதும் சிகரத்தில்தான் இருக்கிறேன், என்னை யாரும் அடக்க முடியாது என்பது போல் தவிர்க்க முடியாத தமிழக அரசியல் புயலாக இப்போது மீண்டும் அவதாரம் எடுத்து விட்டார். இனி அண்ணாமலை இல்லாமல் தமிழக அரசியல் இல்லை. எதிர்க்கட்சிகள் எல்லாம் இவர் நடத்தும் பிரச்சாரம் மற்றும் அந்த பிரச்சாரத்தில் அவர் பேசும் பேச்சு எல்லாம் இவர்களை கதி கலங்க வைத்து வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மோடி அரசாங்கத்தினை எதிர்த்து எப்போது போராட்டம் செய்தாலும் அதில் முதல் ஆளாக எதிர்குரல் எழுப்புவது அண்ணாமலைதான். ஏன் இப்போது கூட பாருங்கள், தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதல்வர் கருப்பு உடை அணிந்து சம்பந்தப்பட்ட ஆவண நகல்களை எரித்து போராட்டம் செய்தார். முதல்வரின் இந்த போராட்டத்திற்கு எதிராக எத்தனை பேர் குரல் கொடுத்தார்கள் என்றால் அதில் முதல் ஆளாக நமக்கு நினைவில் வருவது அண்ணாமலைதான். ஒரு சிலர் குரல் கொடுத்து இருக்கலாம், ஆனால் அவர்கள் உண்மையிலேயே முதல்வரை எதிர்த்துதான் குரல் கொடுத்தார்களா என்றால் சந்தேகம்தான். அந்த அளவிற்கு அவர்கள் தழுவ தழுவ முதல்வரை எதிர்த்து பேசலாமா வேண்டாமா என்று ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று தன்னை காத்து கொண்டுதான் பேசுவார்கள். உதாரணமாக கூற வேண்டும் என்றால், இதே தொகுதி மறுவரையறை குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பினால் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்றால், இதோ அவர்கள் பேசுவது என்னுடைய கருத்து அப்படின்னு என்கிட்ட கேட்டா, மோடி நாட்டுக்கு பல நல திட்டங்களை செஞ்சுதான் இருக்கிறாரு, செஞ்சுதான் வர்றாரு. ஆனா முதல்வர் இப்படி செய்திருப்பது அதில் நமக்கு உடன்பாடு இல்லைதான். அதனால் முதல்வர் இப்படி செய்திருக்க கூடாது. இப்படிதானே பட்டும் படாமலும் ஓர் எதிர்ப்பு குரல் போன்றே தெரியாது அவர்கள் பேசுவது. ஆனால் அதே நேரத்தில் அண்ணாமலையை எடுத்துக்கொண்டால், இதே தொகுதி மறுவரையறையை குறித்து எப்படி உண்மையாக ஆழ் மனதில் இருந்தும் எண்ணத்தில் இருந்தும் கோபம் கொந்தளித்து அதை வெளிப்படுத்தும் முறை உண்மையிலும் உண்மையாக இருக்கும். அதில் உண்மையான மோடி பற்றையும் தாண்டி நாட்டுப்பற்றுடன் இருந்தால் மட்டுமே அந்த அளவுக்கு திமுகவையும் முதல்வரையும் எதிர்த்து குரல் கொடுக்க முடியும். அப்படித்தானே இந்த தொகுதி மறுவரையறை குறித்து முதல்வர் போராட்டம் நடத்தியதை எதிர்த்து கொந்தளித்தெழுந்தார் அண்ணாமலை. அப்படி பேசியதை ஒரு முறை பார்த்துவிட்டு நம் வீடியோவை நாம் தொடரலாம். இந்த தருணத்தில் மேலும் வீடியோவை தொடர்வதற்கு முன், அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் நீங்கள் என்றால் இப்போது இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அதே நேரத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நமது சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக வந்திருக்கிறீர்கள் என்றால் இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பிரதமருக்கு கடைசி வார்த்தை கொடுக்கிறாங்களா? யாருங்க? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கடைசி வார்த்தை. இன்னைக்கு கோபாலபுரத்தினுடைய மொத்த குடும்பமும் நிறைய அமைச்சர்களும் எந்த நேரம் வேண்டுமானாலும் சிறைக்கு போகலாம். முதலமைச்சர் அவர்களே அதே வார்த்தையை திரும்ப நான் சொல்றேன். உங்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, வெயில்ல வெளியிருக்கார். ஆராசா அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, வெயில்ல வெளியிருக்கார். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, வெயில்ல வெளியிருக்கார். 35 அமைச்சர்கள் 13 அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்குல வெயில்ல வெளியிருக்கிறாங்க. ஏன் உங்க மேலேயே 2 சிபிஐ கேஸ் இருக்கு, அதையும் மாற்றாங்க. மொத்தமாக புலனாய்வு துறைக்கு மொத்தமா உள்ள போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துற கூட ஆள் இருக்க மாட்டேங்க. இந்த வார்மிகி வெங்காயம் எல்லாம் கோபாலபுரத்துல வச்சுக்கணும். மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா ஆளும் புலனாய்வுக்கு போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துறதுக்கு ஆள் இருக்க மாட்டேங்க. இப்போது இந்த டீலிமிட்டேஷன் தோல்வியில் முடிந்தது என்று முதல்வர் மற்றும் இந்தி கூட்டணி ஜெயித்ததாக அவர்கள் கருதுகிறார்கள். மேலும் இதில் பாஜக தோற்றதாகவும் அதிலும் பிரதமர் மோடி தோற்றதாகவும் இவர்கள் கருதி கொண்டாடுகிறார்கள். ஏன் முதல்வர் பட்டாசு வெடித்து கொண்டாடியுள்ளார். ஆனால் உண்மையில் தோற்கடிக்கப்பட்டது நம் நாட்டு பெண்கள்தான். அதுவும் இந்த இந்தி கூட்டணியில் இருக்கும் திமுக எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் பெண்கள் முன்னேறக்கூடாது என்று
என்று கதறியதால் தான் இந்த தோல்வி. இப்போது இவர்களால் தோற்கடிக்கப்பட்டது நம் நாட்டு பெண்கள். பெண்களை தோற்கடித்ததற்கு இவர்களை என்ன செய்ய வேண்டும்? பெண்களே இந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும். இப்போது பாராளுமன்றத்தில் 95% ஆண்களே எம்பிக்களாக ராஜ்யம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் 33% பெண்களுக்கு இடம் ஒதுக்கி கொண்டு வர இந்த டீலிமிட்டேஷன் மூலம் பிரதமர் முயற்சித்தார். ஏன் இந்தி திணிப்பு என்று கூறி நம் மக்களை ஒரே ஒரு மொழியிலேயே பேசிக்கொண்டு இருக்கட்டும், அதன் மூலம் நம் மக்கள் எல்லையை கூட தாண்ட முடியாமல் தமிழ்நாட்டிற்குள்ளேயே அடைத்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள். நாம் கூறுவது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை பற்றித்தான். வசதி வாய்ந்தவர்கள் எங்கு வேண்டுமானாலும் படிக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் தான் இதற்கு பலிகடா ஆகிவிட்டார்கள். ஏற்கனவே இவர்கள் மதுவில் மயக்கி வைத்திருக்கும் நம் தமிழ்நாட்டு மக்களை மேலும் மேலும் குடிக்க வைத்து அவர்கள் எதையும் யோசிக்க முடியாமல் அவர்கள் எண்ணத்தில் அவர்கள் குடிக்க ஆரம்பித்த போது யார் அவர்கள் கட்சி தலைவராக மனதில் அப்போது நினைத்தார்களோ அவர்கள் இப்போதும் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் மனதில் எப்போதும் நினைக்கும் அளவிற்கு அவர்களை வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு மது மயக்கத்தில் நமது மக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இப்போது நம் நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் நடந்து உள்ளது என்பது கூட அவர்களுக்கு நினைவில் வராது. அந்த அளவிற்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள். சிலருக்கு சினிமா ஹீரோவைத்தான் தெரியும். அதே நேரத்தில் சில ஹீரோக்களுக்கு திறமையும் அறிவும் இருக்கலாம். ஆனால் ஒன்றுமே தெரியாதவர்களை இந்த இளைஞர்கள் நம்புகிறார்களே என்பது நமக்கு கவலையாக உள்ளது. அதே நேரத்தில் அண்ணாமலை போன்ற ரியல் ஹீரோக்களை அவர்களுக்கு தெரியாதா என்றால் இப்போதுதான் பலருக்கும் தெரிய ஆரம்பித்து உள்ளது. அண்ணாமலைக்கு ஆற்றல் உள்ளது, அறிவு உள்ளது, நிர்வாக திறமை உள்ளது. நின்ற இடத்திலேயே கேட்கும் கேள்விக்கு பல கோணங்களில் பதிலளிக்கும் தைரியமும் உள்ளது. எதையும் மறைத்து பேசுவதோ அல்லது பதில் அளிக்காமல் ஓடிவிடுவதோ இவர் செய்வதில்லை. அனைத்திற்கும் மேலாக அண்ணாமலைக்கு வயதும் உள்ளது. அவர் அரசியலில் சாதிக்க இன்னும் நிறைய இடம் உள்ளது. அண்ணாமலைக்கு இப்போதும் சரி எப்போதும் சரி பாஜகவில் ஓர் முக்கிய இடம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை சமீபத்தில் பிரதமர் மோடி நடத்திய ரோட் ஷோவில் அண்ணாமலையை தன் பின்புறம் சரி நிகராக நிறுத்தி வைத்துக் கொண்டதன் மூலம் அண்ணாமலை யார் என்பதை அனைவருக்கும் காட்டினார். அண்ணாமலை இப்போது தமிழக பாஜகவில் எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லை. ஆனால் ஒரு வேட்பாளரை போல அண்ணாமலையை தனது அருகில் வைத்துக் கொண்டார் பிரதமர் மோடி. ஏன் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிப்பதற்கு முன் கட்சியில் சிறு வேறுபாடுகள் காணப்பட்ட போது பிரதமர் வந்திருந்த மேடையிலும் கூட எடப்பாடி அவர்களும் சரி நயினார் அவர்களும் சரி அண்ணாமலையின் பெயரை கூறுவதை தவிர்த்து வந்தனர். ஆனால் இப்போதோ அண்ணாமலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த இவர்கள் சமீபத்தில் கோவையில் பிரதமர் வந்திருந்த போது நடைபெற்ற பொதுக்கூட்ட மேடையில் அண்ணாமலையின் பெயரை ஒருவர் பின் ஒருவராக கூற ஆரம்பித்து விட்டனர். இதுதான் அண்ணாமலையின் பவர். இதில் மேலும் ஒன்று கூற வேண்டும் என்றால் சில நாட்களுக்கு முன் கட்சியில் சிறிது வேறுபாடுகள் இருந்தபோது யாரெல்லாம் அண்ணாமலையை விட்டு விலக பார்த்தார்களோ தானாக அண்ணாமலையின் அன்புக்கு அடிபணிய வேண்டியதாகிவிட்டது. ஆனால் அண்ணாமலையோ எப்போதும் எல்லோரிடமும் ஒரே மாதிரியாகத்தான் உள்ளார். இதுவே அவரின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவப் போகிறது. ஏற்கனவே அவர் உச்சத்தில் தானே உள்ளார் என்று நீங்கள் கேட்பது தெரிகிறது. இந்த தருணத்தில் மேலும் வீடியோவை தொடர்வதற்கு முன் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் நீங்கள் என்றால் இப்போது இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அதே நேரத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நமது சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக வந்திருக்கிறீர்கள் என்றால் இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாமலை எப்போதும் உச்சத்தில் தான் இருக்கிறார், இன்னும் இருப்பார். அதற்கு ஒரே உதாரணம், பிரதமர் கோவைக்கு வந்தபோது மேடையில் பிரதமரின் அருகில் வலது இடது புறமாக எடப்பாடி மற்றும் நயினார் அமர்ந்திருந்தார்கள். பிறகு ஒரு கட்டத்தில் பிரதமரின் பக்கத்தில் அமர்ந்த அண்ணாமலை பிரதமருக்கென ஒரு ஆலோசகர் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருவரும் சேர்ந்து இதுவரை பார்க்காத அளவிற்கு மிகவும் நெருக்கமாக காதோடு காது வைத்து ஏதோ முக்கியமான சிலவற்றை பற்றி பேசினார்கள் என்பதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். அந்த பார்க்க அரிதான காட்சியை நாம் மீண்டும் ஒரு முறை பார்த்தால் என்ன? இதோ பார்ப்போம்.
அது மட்டுமா, அண்ணாமலை அதே பொதுக்கூட்டத்தில் பிரதமரின் முன்னிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஏன் வாக்கு செலுத்தக்கூடாது என்பதை மிகவும் தெளிவாக அனைவரின் மனதில் பதியும் வண்ணம் ஆக்ரோஷமாக பேசியதையும் இப்போது நாம் பார்க்கலாம். அருமை சொந்தங்களே, நேற்று பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்காக, தாய்மார்களுக்காக 2029 பாராளுமன்ற தேர்தலில் 33% இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்காக கொண்டு வந்த மசோதாவை தோற்கடித்தது யார்? காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும். அருமை சொந்தங்களே, தமிழின விரோதிகள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கும் விரோதியாக ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும். தமிழகத்தினுடைய எம்பி அதிகப்படுத்தி 39 இருந்து 59, தென்னிந்தியாவினுடைய எம்பி 129 இருந்து 195 விகிதாச்சார அடிப்படையில் யாருக்கும் எந்த குறையும் இல்லாம எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்வு, யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் பிரச்சனை. இந்த சரித்திர மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்பாக பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒலிக்கக்கூடாது, சட்டமன்றத்திலே ஒலிக்கக்கூடாது என்று அந்த மசோதாவை தோற்கடித்த காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழகத்தில் ஒரு சகோதரி தாய்மார் உங்க வாக்கை நீங்கள் கொடுக்க கூடாது என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களுடைய குரலை நசுக்க முயற்சித்த 2 கட்சிகளுக்கும் நீங்கள் ஒரு வாக்கை கூட அளிக்க கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய வரலாற்றில் இனி எப்பொழுதும் ஆட்சிக்கு வர முடியாது என்கின்ற தீர்ப்பை ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த தீர்ப்பை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு, பரிவோடு, பாசத்தோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.